சீட்டு கொடுக்கல. ஆனா பிஜேபியோட தேர்தலுக்கு வேலை செய்திருக்கிறார். வேலை செஞ்சிருக்காங்க. பிஜேபி காரர்கள் தான் அவர் எல்லோரும் பிஜேபி காரர்கள் தான். அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் வேணாம். ஓகே. அதுல ஒருத்தர் சொன்னாரு, சகோதரி பேசும்போது சொன்னாங்க பாருங்க, அதை பூஜை பண்ணி மண்ணை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுத்துட்டு அந்த 11 குற்றவாளிகள் காலில் விழுந்தும் கும்பிட்டாங்க. மூடத்தனத்தின் உச்சகட்டம், அதிகாரத்தோடைய உச்சகட்டத்தில் இருந்து பண்ணாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு எம்எல்ஏ சொன்னார், CK ரவுலி ஜி அவர் பேர். அவர் சொன்னார், they are Brahmins and with good conducts. ஏன் விடுதலை பண்ணாங்கன்னா, they are Brahmins with good conduct, நல்ல நடத்தையோடு இருக்கிற பிராமண இனத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால தான் விடுதலை பண்ணாங்கன்னு. இல்லை 2 விஷயம் சார், நீங்கள் அநேகமாக படிச்சிருப்பீங்க. இது நான் ஒன்றும் வரலாற்றுலேருந்து ஒரு பக்கம், இதை யாராவது குழந்தைங்க கேட்டக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே நான் பேசுகிறேன். இதை யாரும் பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது நினச்சிக்கிட்டு ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசுகிறேன். என்னென்னா, உகண்டாவில் இடியமின்னு ஒருத்தர் இருந்தார் சார், ஒரு சர்வாதிகாரி. அவர் சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டம். அவரை திரும்ப திரும்ப மக்களும் தேர்ந்தெடுத்தாங்க. 2 தடவை தேர்ந்தெடுத்தாங்க திரும்ப திரும்ப. இதை ஏன் சொல்றீங்க? இதை நான் சொல்றேன். அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நான் சரித்திரத்தில் படிச்சுதான் சொல்றேன் சார். நான் சரித்திர புத்தகத்துல இருந்து சொல்றேன். அந்த இடியாமின் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெண்ணை பார்த்தார்னா கற்பழிக்க போவார். ஹாஸ்பிட்டல் இருக்க பெண்களை போய் கற்பழிப்பார். மகப்பேறு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே கற்பழிக்க முயற்சி பண்ணுவார். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த பெண்ணை வெட்டி சாப்பிடுவார். இதை யாரும் குழந்தைங்க கேட்டக்கூடாதுன்னு பயந்து போயின்னு தான் நான் சொல்றேன். இங்க என்ன நடக்கலன்னா அது மட்டும்தான் நடக்கல. குஜராத்ல இந்த இடியமீன் பண்ணது மட்டும்தான் குஜராத் நடக்கல. நான் இந்த கேஸ் மட்டும் சொல்ல, குஜராத்தில் 2002 பிப்ரவரி 27 ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரையில முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்லிம் தெருக்களுக்கு லாக் போட்டு வச்சிருக்காங்க, கேட்டு போட்டு. நான் அதுக்கு போல இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ அது என்னங்க நடந்தது? பில்கிஸ் பானு பேசுகிறேன்னு சொல்லி அந்த அம்மாவே பேசி ஒரு பெரிய வீடியோவும் வந்திருக்கு. அது எழுத்து தமிழில் அருமையாகவும் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கு. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சார். பிப்ரவரி 27 அன்னைக்கு அந்த ரயில் எரிக்கப்படுகிறது. சபர்மதி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் எரிக்கப்படுகிறது கோத்ரா ஸ்டேஷனில். எனக்கு அதிலே பல விஷயங்கள் உண்டு. அது உண்மையா பொய்யா, நெருப்பு உள்ளே இருந்து வந்ததா வெளியே இருந்து வந்தாங்க, அதில் பல விஷயம். நான் அதுக்கு இப்போ போகல. இந்த 27ஆம் தேதி பில்கிஸ் பானு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த முற்றத்தில் நிறைய பேர் ஓடி வர்றாங்க. ஓடி ஐயோ பார்க்குற இடத்துலலாம் முஸ்லீம் மக்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, கொண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாரும் நம்மளையும் வெட்டிடுவாங்க கொண்டுருவாங்கன்னு சொன்ன உடனே போட்டுக்க செருப்பு கூட எடுக்க முடியல, கையில் எதையும் எடுக்கல. வீட்டை விட்டு அப்படியே அவங்க குடும்பத்தை சேர்ந்த 16-17 பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒளிகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. பள்ளிக்கூடத்தில் ஒளிஞ்சோன்னா அங்கே பாதுகாப்புலன்னு போய் ஒரு மசூதியில் ஒளிகிறாங்க. மசூதியை அடித்து உடைக்க வர்றாங்கன்னு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஓடும் போதே அவங்கள பிடிச்சி ஒரு 20-30 பேர். அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வந்தது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், என்னுடைய சகோதரி அவள், பில்கிஸ் பானு என்னுடைய சகோதரி. அவள் சொல்கிறா, அந்த 20-30 பேரையும் பார்த்தால் அவ்வளவு பேரும் எனக்கு தெரிந்தவர்கள், எங்களோடு உறவு கொண்டாடியவர்கள், முறை வைத்து பேசியவர்கள் அவர்கள். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பினேன். ஆனால் அன்று அவர்கள் வேறு மாதிரியாக இருந்தார்கள். உறவு வைத்து சகோதரராக பழகிய வந்த 20-30 பேரும் அன்னைக்கு வேறு மாதிரியாக இருந்தார்கள். என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இதான் இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொல்றது தான். என்ன பண்ணாங்க? அவங்க சொந்தக்காரவங்கள கொண்டாங்க. 14 பேரை காலி பண்ணிட்டாங்க. 7 பெண்களை கற்பழித்தார்கள். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, பெண்களை காப்போம் பெண்களை படிக்க வைப்போம் என்று சொல்கிற ஒருடைய ஆட்சியில் என்னாச்சு? 7 பெண்களை கற்பழிக்கிறாங்க. பில்கிஸ் பானுவை மாறி மாறி பல பேர் கற்பழித்து விட்டார்கள். அவள் 5 மாத கர்ப்பிணி. பில்கிஸ் பானு 5 மாத கர்ப்பிணி. அவளை கற்பழித்தார்கள், மாறி மாறி கற்பழித்தார்கள். பக்கத்திலேயே அந்த அவருடைய பேரை கூட நான் வேணா படிக்கிறேன் யாருன்னு. அந்த பக்கத்தில் 3 வயது குழந்தை நின்று கொண்டு இருக்கிறது. அதனுடைய காலை பிடிச்சி தூக்கி தரையில் அடிச்சு சாகடிச்சான். இதுக்கு வீடியோ ஆதாரங்களும் இருக்கிறது, கோர்ட்ல சாட்சியங்கள் இருக்கிறது. அந்த குழந்தைய கையால தூக்கி அடிச்சு சாகடிச்சான். அந்த அம்மா எழுதுறாங்க ஃபர்தரா, அந்த பில்கிஸ் பானு பேசுகிறேன்னு சொல்லும்போது எழுதுறாங்க,
இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுகிறது மரியா பார்த்து கொண்டிருந்தாளா என்று எனக்கு தெரியாது. கண்ணகி தன்னுடைய கணவனை இழந்த ஒருத்தரை தான் இழந்தார் கண்ணகி. ஆனா 14 பேரை என் குடும்பத்தில் இழந்தேன், என்னுடைய உறவினர்கள் இழந்தேன். அவங்க தங்கச்சிங்க குழந்தை பிறந்து 2 நாள் தாங்க ஆகுது. இடியாமினோட நான் கம்பேர் பண்ணும்போது நீங்க பொறுப்படுத்திக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க தங்கச்சி குழந்தை பெற்று 2 நாள் தான் ஆகிறது. அவங்களை வன்புணர்வு செய்தார்கள். 7 பெண்களை வன்புணர்வு செய்தார்கள். 14 பேரை கொன்றார்கள். கொன்றதுக்கு அப்புறம் குஜராத்தில் வழக்கு நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த எந்த விதமான வல்லுணர்வும் வன்புணர்வும் செய்யப்படவில்லை. மருத்துவர் சொல்றான், அங்க இவங்களை யாரும் அடிக்கவே இல்லைன்னு போலீஸ் சர்டிஃபை பண்றான். போலீஸ் அது மருத்துவத்துறையும் இவங்க கற்பழிக்கப்படவில்லை என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா நினைக்கிறாங்க, நம்ம செத்துட்டோம், நம்ம பிள்ளைங்களாம் பண்ண ஏற்கனவே செத்துட்டேன் நான். ஆனா யாருக்காக? இந்த தேசத்தில் இருக்கிற பெண்களுக்காக, எனக்காக அல்ல. இந்த தேசத்தில் இப்படி ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காக யாரும் உதவி பண்ணல. இப்போ உதவிக்கு ஒரே ஒரு பெண் வந்தா. அவ யாருன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னா அட்டர்னி ஜெனரலா இருந்தால செடால்வாட், அவருடைய பேத்தி தீஸ்தா செடால்வாட் வந்தான். அவங்க தான் இவங்களுக்கு நான் கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்து, இந்த 20 வருஷத்துல அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியாது சார். இந்த 20 வருஷத்துல பலமுறை பயங்காட்டியிருக்கான். இருக்கிற உன் புருஷனையும் கொண்டுருவோம், உன் இருக்கிற ஒரு பொண்ணையும் கொண்டுருவோம், நீ இதை வழக்க நடத்தாதுன்னு பயங்காட்டினதுக்கு அப்புறம் செதால்வாட் கூட்டிட்டு போய் வச்சுட்டு, தீஸ்தா செதால்வாட் இதெல்லாம் பண்ணதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. ஈடு அவங்க போய் பாதுகாப்பாக வச்சு வழக்க நடத்தின. வழக்க நடத்தின உடனே என்னன்னா, செதால்வாட்டும் சொல்லிட்டாங்க, இவங்களும் சொல்லிட்டா, பில்கிஸ் பானு சொல்லிட்டாங்க, என்னன்னா இங்க நடத்தினா எனக்கு நீதி கிடைக்காது, ஏன்னா எல்லா அதிகார வர்க்கம் முழுமே எங்களுக்கு எதிராக இருக்கிறது, அதனால வேற மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றுகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போனதுக்கு அப்புறம் பல பேர்த்த உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அந்த டாக்டர் ஒத்துக்கிட்டான் உண்மையை, நான் போய் தப்பா நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். போலீஸ்காரன் ஒத்துக்கிட்டான், நான் தப்பா தான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன், எல்லாம் ஒத்துக்கிட்டான். அதுக்கு அப்புறம் தான் இந்த தீர்ப்பு வந்தது. இந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 28 ஆண்டுகள்னு சொல்லியே இந்த தீர்ப்பு வந்து, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி, இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகுது ஃபார் கன்ஃபர்மேஷன். சாதாரணமாக மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கொடுத்தா ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஆகஸ்ட் 15 நல்லா சகோதரி ஆண்டாள் பேசுனா அழகா சொன்னாங்க. ஒரு பக்கம் இந்திய நாட்டினுடைய கொடியை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றி கொண்டிருக்கிற பொழுது 11 பேர் விடுதலை செய்கிறார்கள். இந்த 11 பேரை விடுதலை செய்வதற்கு என்ன காரணம்னா, அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்களாம். அந்த கமிட்டியில் நன்னடத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், அங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்க்கு எழுதினாங்களாம், அவங்களும் விடுதலை செய்யலாம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால விடுதலை செய்யலாம் என்று சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சாதாரண விஷயம், அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், இது இன்கூரியம், இது வந்து ஃப்ராடு, விசியேட்டட் தி லா, இது வந்து ஒட்டுமொத்தமாக கண்டிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இன்னொரு நீதிபதி, ஏற்கனவே அவங்க டிசன்ட் ஜட்ஜ்மென்ட் ரமணா இது நாகரத்னா மிக அருமையாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகும் இவர்கள் ஃப்ராட் பண்ணுவார்கள், இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. நீதிமன்றத்தில் எங்க இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போய் கொண்டிருந்தது, இப்பொழுது கொஞ்சம் உயிர் பெற்றிருக்கிறது.